தாய் வீடு ஜூன் 2026 1966 ரதனசார தேரர் முதலாவது மொழி போராட்ட தியாகியா. எழுதியவர் என். சரவணன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ரதனசார தேரர் ஒரு தியாகியான விதம். தம்பராவே ரதனசார தேரர் ஒரு பல்கலைக்கழக மாணவர் என ஆரம்பத்தில் செய்திகள் பரப்பப்பட்டன. ஆனால் அவர் ஒரு சாதாரண பிக்கு என்பது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. அவரது மரணத்தை எதிர்க்கட்சிகள் ஒரு மிக பாரிய அரசியல் ஆயுதமாக மாற்றின. சிங்கள மொழிக்காக உயிர் நீத்த முதல் பிக்கு என்ற பிம்பம் அவருக்கு வழங்கப்பட்டது. மறுபுறம் இந்த மரணமானது தமிழ்மொழி விசேட ஏற்பாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு புனித போராக மாற்றியது. அரசாங்கம் அமைத்த விசாரணை குழுவின் அறிக்கையின்படி போலீசார் தற்காப்புக்காகவே சுட்டனர் என கூறப்பட்ட போதிலும் தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இச்சம்பவத்தால் ஆட்டம் கண்டது. ஜனவரி 8 நிகழ்வானது இலங்கையில் தெருவோர ஜனநாயகம் எவ்வாறு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அச்சுறுத்தியது என்பதற்கான சான்றாகும். போராட்டக்காரர்கள் மத்தியில் ஏஜென்ட் புரோவோகேட்டர்ஸ் எனப்படும் அரசாங்கத்தின் ஆட்கள் ஊடுருவி வன்முறையை தூண்டினார்களா, அல்லது எதிர்க்கட்சிகள் ஒரு தியாகியை உருவாக்க திட்டமிட்டே போலீசாரை சீண்டினார்களா என்பது இன்றும் விவாதத்திற்குரியது. இந்த துப்பாக்கிச்சூடு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இடைவெளியை இன்னும் அதிகரித்தது. தமிழர்களுக்கு உரிமை வழங்க முற்படும் எந்தவொரு சிங்கள தலைவரும் துரோகி என முத்திரை குத்தப்படுவார் என்ற அரசியல் கலாசாரம் இங்கேயே வேரூன்றியது. இந்த வன்முறைகளுக்கு மத்தியிலும் நாடாளுமன்றத்தில் தமிழ்மொழி பிரமாணங்கள் பற்றிய சட்டம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 1966 ஜனவரி 8 கொள்ளுப்பிட்டியில் சிந்தப்பட்ட இரத்தம் இலங்கையின் அரசியல் கலாசாரத்தில் ஒரு பாரிய வடுவை ஏற்படுத்தியது. தம்பராவே ரதனசார தேரரின் மரணத்தை தொடர்ந்து டட்லி சேனநாயக்கா தலைமையிலான தேசிய அரசாங்கம் தற்காப்பு நிலையில் இருந்து ஆக்ரோஷமான அடக்குமுறை நிலைக்கு மாறியது. இச்சம்பவம் வெறும் ஒரு போலீஸ் துப்பாக்கி சூடாக மட்டும் அமையாது, அரச இயந்திரத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் ஒரு நீண்டகால பகையை உருவாக்கியதுடன் பேரினவாத பிரச்சாரங்களுக்கு புதியதொரு உயிரோட்டத்தையும் வழங்கியது. துப்பாக்கிச்சூடு நடந்த சில மணி நேரங்களிலேயே ஜனவரி 8 பிற்பகல் 2 மணிக்கு நாடு முழுவதும் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் சுதந்திர இலங்கையில் மிக கடுமையான முறையில் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. கொழும்பு மாநகரம் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. வீதி ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டதுடன் எதிர்க்கட்சி கூட்டங்களை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அரசாங்கம் இதனை எதிர்கொள்வதற்காக முதலில் பத்திரிகை தணிக்கையை அமுல்படுத்தியது. எதிர்க்கட்சிகளின் பிரச்சார குரல்களை ஒடுக்குவதற்காக லேக் ஹவுஸ் உள்ளிட்ட பிரதான ஊடக நிறுவனங்கள் தணிக்கை அதிகாரியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கொண்டுவரப்பட்டன. இதன் விளைவாக ரதனசார தேரரின் மரணம் தொடர்பான செய்திகளும் எதிர்க்கட்சித் தலைவர்களின் அறிக்கைகளும் மக்கள் மத்தியில் சென்றடைவது தடுக்கப்பட்டன. எஞ்சிய செய்திகள் கருப்பு மையால் பூசப்பட்ட நிலையிலேயே பத்திரிகைகளில் வெளிவந்தன. ஜனவரி 9 பீட்டர் கெனமன் ஆற்றிய உரையில் ஒரு பௌத்த பிக்குவும் பொதுமக்களில் 2 கொல்லப்பட்டிருப்பதாகவும் 55 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் மிக கடுமையான நடவடிக்கை அரச ஊழியர்களுக்கு எதிராக அமைந்தது. ஜனவரி 8 வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட அல்லது அதற்கு ஆதரவு வழங்கிய சுமார் 40,000 அரச மற்றும் கூட்டுத்தாபன ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பல தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் தீவிரமான செயற்பாட்டாளர்கள் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டனர். மேலும் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட சாதாரண ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் மறுக்கப்பட்டதுடன் அவர்கள் தூர இடங்களுக்கு பழிவாங்கும் நோக்கில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். முக்கியமாக இலங்கை போக்குவரத்து சபை சிடிபி, தபால் மற்றும் தந்தித்துறை, அரச எழுதுவினைஞர் சங்கம் ஆகியவற்றின் சிங்கள உறுப்பினர்களே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டனர். தமிழ் மொழிக்கு உரிமை வழங்குவதை எதிர்த்து போராடிய சிங்கள தொழிலாளர்கள் ஒரு சிங்கள தலைவரின் அரசாங்கத்தாலேயே ஒடுக்கப்பட்டனர்.
இது சிங்கள தொழிலாளர் வர்க்கத்தின் மத்தியில் டட்லி சேனநாயக்கா மீது தீராத வெறுப்பை விதைத்தது. மகா சங்காரய பேரினவாத புனைவின் உருவாக்கம். அரசாங்கம் சட்ட ரீதியான ஒடுக்குமுறையை ஏவிய அதேவேளை எதிர்க்கட்சிகள் உளவியல் ரீதியான தாக்குதலை தொடங்கின. இந்த இடத்தில்தான் மகா சங்காரய எனும் தலைப்பிலான அந்த புகழ்பெற்ற சிறு பிரசுரம் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல போலீசார் கொலைகாரர்களாக சித்தரிக்கப்பட்டனர். ரதனசார தேரரின் மரணம் என்பது தமிழ் மொழிக்கு உரிமை வழங்கப்படுவதை தடுத்த ஒரு புனித தியாகமாக உருவகப்படுத்தப்பட்டது. இந்த பிரசுரங்கள் நாடெங்கும் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டன. ஒரு பிக்குவின் இரத்தம் கரைபடிந்த நாடாளுமன்றம் சிங்கள மக்களுக்கு தேவையா என்ற கேள்வி பௌத்த கிராமங்களுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. பௌத்த பீடங்கள் அரசியலில் நேரடியாக தலையிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வீதி வன்முறை மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்ற முன்னுதாரணத்தை இச்சம்பவமே உறுதி செய்தது. மறுபுறம் அரசாங்கம் தனது செயல்களை நியாயப்படுத்துவதற்கு சட்டத்தின் ஆட்சி என்ற தர்க்கத்தை பயன்படுத்தியது. 1966 ஜனவரி 16 வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் அரசாங்கம் கும்பலாட்சிக்கு அடிபணியாது, மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவே வன்முறையாளர்கள் ஒடுக்கப்பட்டனர் என குறிப்பிட்டது. பிரதமர் டட்லி சேனநாயக்கா நாடாளுமன்றத்தில் பேசுகையில், எதிர்க்கட்சிகள் அப்பாவி பிக்குகளை முன்னிறுத்தி தமது அரசியல் லாபத்திற்காக பறிகொடுத்து விட்டன என்று குற்றம் சாட்டினார். எனினும் ஒரு பிக்குவின் மரணம் என்பது சிங்கள பௌத்த சமூகத்தில் ஏற்படுத்திய அதிர்வை இந்த தர்க்க ரீதியான விளக்கங்களால் ஈடு செய்ய முடியவில்லை. மறுபுறம் 1966 இந்த அடக்குமுறையானது டட்லி அரசாங்கத்தின் இறுதி வீழ்ச்சிக்கு அடிகோலியது எனலாம். ஒருபுறம் தமிழ் மக்கள் டட்லி செல்வா ஒப்பந்தத்தால் ஓரளவு நம்பிக்கை கொண்டிருந்தாலும் தென்னிலங்கையில் நிலவிய கசப்புணர்வு அந்த நம்பிக்கையை சிதைத்தது. ரதனசார தேரர் சம்பவம் 1970 பொதுத் தேர்தலில் மிக விரிவாக பயன்படுத்தப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி பிக்குகளை சுட்டுக் கொல்லும் கட்சி என்ற பிரச்சாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாரிய வெற்றிக்கு வழிவகுத்தது. அவர் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட தியாகியானார். விசாரணை குழுவின் அறிக்கை செஷனல் பேப்பர் 5 of 1966 போலீசாரை பாதுகாக்கிற ஒன்றாக இருந்தது. 1966 அரசாங்கம் எடுத்த இந்த கடும் போக்கு நிலைப்பாடு உண்மையில் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டதல்ல, மாறாக தனது அதிகார தக்கவைப்பிற்காக எடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத நகர்வே ஆகும். கொள்ளுப்பட்டி வீதிகளில் கண்ணீர் புகையும் துப்பாக்கி ரவைகளும் ஒரு பிக்குவின் உயிரை பறித்து கொண்டிருந்த வேளையில் அதன் அதிர்வுகள் நாட்டின் அதி உயர் சபையான நாடாளுமன்றத்தை ஒரு போர்க்களமாக மாற்றியிருந்தன. 1966 ஜனவரி 8 மற்றும் 9 நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதங்கள் இலங்கையின் இனவாத அரசியலின் உச்சக்கட்டத்தையும் தனிநபர் அரசியல் ஆளுமைகள் எவ்வாறு உணர்ச்சிகரமான பிம்பங்களை கட்டமைத்தனர் என்பதையும் நிரூபித்தன. ஹபராதுவ தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் குணசேகரவின் ஆக்ரோஷமான உரையும் செயல்களும் பெரிய அளவில் பேசுபொருளானது. 1966 ஜனவரி 8 காலை பிரதமர் டட்லி சேனநாயக்கா தமிழ் மொழி விசேட ஏற்பாடுகள் பிரமாணங்களை சபையில் சமர்ப்பித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து சபைக்கு வந்திருந்ததுடன் ஆரம்பத்திலிருந்தே சபையின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தனர். வீதியில் பிக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக செய்திகள் வரத் தொடங்கியதும் சபை கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றது. இந்த தருணத்தில்தான் ஹபராதுவ தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான பிரின்ஸ் குணசேகராவின் செயற்பாடு வரலாற்றில் ஒரு கறை படிந்த அல்லது தீவிரமான பதிவாக மாறியது. அவர் சிங்கள தேசியவாத போக்குடையவராகவும் அக்காலகட்டத்தில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் கூட்டணிக்கு துணை நின்றவராகவும் இருந்தார். சபை நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தக் கோரி எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டன. சபையில் இரத்தம் தோய்ந்த காவியுடை. நாடாளுமன்ற வரலாற்றில் மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் சர்ச்சைக்குரிய ஒரு காட்சி ஜனவரி 9 அரங்கேறியது. முந்தைய நாள் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து பின்னர் மரணமடைந்த தம்பராவே ரதனசார தேரரின் இரத்தம் தோய்ந்திருந்த காவியுடையொன்றின் துண்டினை பிரின்ஸ் குணசேகரா
சபைக்குள் கொண்டு வந்தார். அவர் அந்த இரத்த கரை படிந்த துணியை ஏனைய உறுப்பினர்களுக்கும் சபாநாயகருக்கும் தெரியும் வகையில் உயர்த்தி பிடித்து முழங்கினார். இதோ பாருங்கள், ஒரு பௌத்த பிக்குவின் இரத்தம், சிங்கள மொழிக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரு புனிதரின் இரத்தம் உங்கள் கைகளில் படிந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு அடிபணிந்து ஒரு பிக்குவை கொன்றுவிட்டது. இந்த செயல் சபையில் பெரும் கூச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. பிரின்ஸ் குணசேகராவின் இந்த செயல் ஒரு அரசியல் நாடகமாக தெரிந்தாலும் அது தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம் அளவிட முடியாதது. ஒரு தியாகியின் இரத்தத்தை நேரடியாக சபைக்கு கொண்டு வந்தமை டக்ளி சேனநாயக்காவின் அரசாங்கத்தை சிங்கள எதிர்ப்பு அரசாங்கமாக சித்தரிக்க உதவியது. பிரின்ஸ் குணசேகரா தனது உரையில் முன்வைத்த தர்க்கங்கள் பின்வருமாறு அமைந்திருந்தன. தடையுத்தரவு பிறப்பித்து அமைதியான ஊர்வலத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியமை ஜனநாயக படுகொலை என அவர் வாதிட்டார். தமிழ் மொழிக்கு வழங்கப்படும் சிறு அங்கீகாரமும் சிங்கள மொழியின் அந்தஸ்தை குறைத்துவிடும் என்ற பேரினவாத அச்சத்தை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். டட்லி செல்வா ஒப்பந்தம் என்பது இலங்கையை பிரிப்பதற்கான ஒரு இரகசிய நிகழ்ச்சி நிரல் என்றும் அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி விலை போய்விட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் பிரின்ஸ் குணசேகரவின் கடந்த காலத்தை நோக்கும் போது அவர் ஒரு முற்போக்குவாதியாக தன்னை காட்டிக்கொண்டாலும் இனவாத பொறிக்குள் சிக்கிய ஒருவராகவே நம்மால் இனம் காண முடியும். அவர் ஒருபுறம் மனித உரிமைகள் பற்றி பேசினாலும் 1966 தமிழ் மக்களின் மொழி உரிமையை எதிர்க்க பேரினவாதத்தையே தனது பிரதான ஆயுதமாக கையாண்டார். அரசாங்கத்தின் பதிலடியும் சபாநாயகரின் வகிபாகமும். எதிர்க்கட்சியின் இந்த பாரிய எதிர்ப்பிற்கு மத்தியில் சபாநாயகர் சர் ஆல்பர்ட் பீரிஸ் சபையை வழிநடத்துவதில் பெரும் சவால்களை எதிர்கொண்டார். எதிர்க்கட்சிகள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றையும் கொண்டு வந்தன. அவர் அரசாங்கத்திற்கு சார்பாக செயற்படுகிறார் என்பதே அவர்களின் குற்றச்சாட்டாகும். பிரதமர் டட்லி சேனநாயக்கா பிரின்ஸ் குணசேகராவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது மிகவும் நிதானமாக பேசினார். வீதியில் வன்முறையை தூண்டிவிட்டு இப்போது சபையில் இரத்தம் தோய்ந்த துணியை காட்டுவது அரசியல் நாகரிகம் அல்ல. தடையை மீறிய கூட்டத்தை கலைக்கவே போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் என அவர் குறிப்பிட்டார். ஆனால் பிரின்ஸ் குணசேகரா போன்றவர்களின் ஆக்ரோஷமான பேச்சுகள் டட்லியின் தர்க்க ரீதியான விளக்கங்களை சாதாரண சிங்கள மக்களிடம் சென்றடைய விடாமல் தடுத்தன. 9ஆம் திகதி நாடாளுமன்ற விவாத ஹன்சாட்டின் 336ஆம் பக்கத்தில் இவ்வாறு காணப்படுகிறது. சபாநாயகர்: தயவு செய்து அமைதியாக இருங்கள். ஒரு ஒழுங்கு பிரச்சினை எழுப்பப்பட்டுள்ளது. கௌரவ உறுப்பினர்களே, நீங்கள் தீர்ப்பளிக்கப் போகிறீர்களா அல்லது நான் தீர்ப்பளிக்க வேண்டுமா? நான் தீர்ப்பளிக்க வேண்டுமென்றால் நான் அவருக்கு செவிசாய்க்க வேண்டும். ஆம், உங்களது ஒழுங்கு பிரச்சினை என்ன? பிரின்ஸ் குணசேகரா: இந்த மரணம் தொடர்பாக இன்று மதியம் விசாரணை நடத்தப்பட்டது. இன்னும் அது குறித்து தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் வேறொருவர் குண்டு வீசி இதை கொலை செய்ததாக இந்த உறுப்பினர் பிரேமதாசா கூறுகிறார். தற்போது விசாரணையிலுள்ள ஒரு விடயம் குறித்து இவ்வாறு பேசுவது நீதிமன்ற விசாரணைகளில் தலையிடுவதாகும் என்பதே எனது தர்க்கம். சபாநாயகர்: அவ்வாறானதொரு விசாரணை நடக்குமாயின்? பிரேமதாசா: அந்த சட்ட பிரச்சினை குறித்து நான் ஒரு வார்த்தை கூற வேண்டும். நேற்று யட்டியாந்தோட்டை கௌரவ உறுப்பினர் இது பற்றி பேசினார். இந்த உறுப்பினர் இந்த சபைக்கு ஒரு சிவிறு காவியுடை கொண்டு வந்து காட்டினார். அப்போது விசாரணை குறித்து எந்த பிரச்சனையும் எழவில்லை. இன்று நான் இது பற்றி பேசும் போதே விசாரணை குறித்த பிரச்சனை எழுகின்றது. இந்த மரணம் தொடர்பான விசாரணைக்கு மிகவும் அவசியமான ஒன்று அந்த தேரர் போத்தியிருந்த அந்த காவியுடை ஆகும். அதனை இந்த சபைக்கு கொண்டு வராமல் மறைப்பது விசாரணைக்கு தடையாக அமையும். திருடுவது திருடப்பட வேண்டியதே. ஆனால் இறந்த ஒரு தேரரின் காவியுடை திருடப்படுவது சரிதானா? 1966 ஜனவரி 8, 9, 10, 11 ஆகிய திகதிகளில் நிகழ்ந்த நாடாளுமன்ற விவாதம் என்பது இலங்கையில் உணர்ச்சிகர அரசியல்
தர்க்க ரீதியான அரசியலை எவ்வாறு வெற்றி கொண்டது என்பதற்கான ஒரு முக்கிய பாடமாகும். பிரின்ஸ் குணசேகரா போன்றவர்களின் வகிபாகம் இலங்கையின் இன முரண்பாட்டை மேலும் பட்டை தீட்டி வளர்த்தெடுத்தது என்பதற்கு உதாரணங்களாக பதிவாகின்றன. ரதனசார தேரரின் மரணத்தை சுற்றி பின்னி பிணைக்கப்பட்ட இந்த புனைவுகள் 1970 தேர்தலில் டட்லி சேனநாயக்காவின் படுதோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தன. ஒரு பிக்குவின் மரணம் 10,000 தர்க்கங்களை விடவும் வலிமையானது என்பதை பேரினவாத சக்திகள் இங்கேயே கற்றுக்கொண்டன. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் சில தனிநபர்கள் வாழ்ந்த காலத்தை விடவும் அவர்களது மரணத்திற்கு பின்னரான பிம்பங்களே வரலாற்றின் போக்கை மாற்றியமைத்துள்ளன. அந்த வகையில் தம்பராவே ரதனசார தேரர் என்பவர் வெறும் ஒரு பௌத்த பிக்குவாக அல்லாமல் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஒரு புனித போர் வீரராக வரலாற்றில் உருவகப்படுத்தப்பட்டார். அவரது உண்மையான பின்னணி மற்றும் அவரது மரணம் எவ்வாறு ஒரு அரசியல் ஆயுதமாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டது என்பதை இங்கு இன்னும் கூர்ந்து கவனிக்கலாம். யார் இந்த ரதனசார தேரர்? 1966 ஜனவரி 8 சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட தம்பராவே ரதனசார தேரர் பலரால் ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்று ஆரம்பத்தில் தவறாக கருதப்பட்டார். ஆனால் அவர் கொழும்புக்கு அருகில் இருந்த ஒரு விகாரியைச் சேர்ந்த சாதாரண பிக்கு ஆவார். அவரது தந்தை தனது மகனின் மரணத்தை பற்றி குறிப்பிடும் போது தனது மகன் அரசியலில் ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை, ஆனால் பிக்குகள் என்ற ரீதியில் தார்மீக கடமைக்காகவே அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் என பிற்காலத்தில் வருத்தத்துடன் பதிவு செய்துள்ளார். அவர் கொல்லப்பட்ட இடம் கொள்ளுப்பிட்டி அமெரிக்க தூதரகத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியாகும். அந்த இடத்தில் இன்றும் அவருக்கு ஒரு நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த தூபி எதற்காக அமைக்கப்பட்டது என்பது அதை நாளாந்தம் கடந்து செல்கிற இன்றைய தலைமுறைக்கு ஒரு புதிராகவே இருக்கும். அது உண்மையில் இலங்கையின் இனத்துவ அரசியலின் அடையாளங்களில் ஒன்றென அந்த தூபி மௌனமாக பறைசாற்றுகிறது. எதிர்க்கட்சி கூட்டணி SLFP, LSSP, CP ரதனசார தேரரின் மரணத்தை மிக நுணுக்கமாக ஒரு அரசியல் குறியீடாக மாற்றியது. ஒரு பிக்கு கொல்லப்பட்டார் என்பது சிங்கள பௌத்த மனநிலையில் ஒரு பாரிய குற்ற உணர்வையும் ஆத்திரத்தையும் தூண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர் சாதாரண ஒரு போராட்டக்காரராக அன்றி சிங்கள மொழி காக்க வந்த புத்த புத்திரர் என போற்றப்பட்டார். புனித அடையாளமாக ஆக்கப்பட்டார். மேலே சொன்னது போல பிரின்ஸ் குணசேகரா நாடாளுமன்றத்தில் அவரது இரத்தம் தோய்ந்த காவியுடியை காட்டியமை இந்த புனிதப்படுத்துதல் செயன்முறையின் ஒரு அங்கமேயாகும். அவரது மரணம் நிகழ்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூபி ஐக்கிய தேசிய கட்சியின் அடக்குமுறைக்கு ஒரு நிரந்தர சான்றாக மாற்றப்பட்டது. பிற்காலத்தில் மஹிந்த ஜனாதிபதியாக அந்த அலரி மாளிகையை பயன்படுத்திய காலத்தில் 2011ஆம் ஆண்டு மஹிந்தாவால் புதுப்பிக்கப்பட்டு சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் அடையாளங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டது. மகா சங்காரய உளவியல் போரின் உச்சம். ரதனசார தேரரின் மரணத்தை மையமாக வைத்து வெளியிடப்பட்ட மகா சங்காரய எனும் சிறு பிரசுரம் ஒரு மாபெரும் உளவியல் போரை தென்னிலங்கையில் நிகழ்த்தியது. ஒரு பிக்குவின் உயிரை விடவும் தமிழ் மொழிக்கு வழங்கப்படும் உரிமை பெரியதா என்ற தர்க்கமற்ற ஆனால் உணர்ச்சிகரமான கேள்வி மக்களிடம் விதைக்கப்பட்டது. இந்த பிரசுரத்தில் போலீசார் கொலைகாரர்களாகவும் அரசாங்கம் சிங்கள விரோத சக்தியாகவும் சித்தரிக்கப்பட்டது. இது வெறும் ஒரு பிக்குவின் மரணம் பற்றிய செய்தி மட்டுமல்ல, இது சிங்கள பௌத்த நாகரிகமே ஆபத்தில் இருக்கிறது என்ற இருத்தலியல் அச்சத்தை வளர்ப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக தர்க்க ரீதியாக டட்லி செல்வா ஒப்பந்தத்தை அணுகியவர்கள் கூட பிக்குவின் மரணம் என்ற ஒற்றை புள்ளியில் அரசாங்கத்தை வெறுக்கத் தொடங்கினர். ரதனசார தேரரின் மரணம் ஏற்படுத்திய சமூக தாக்கம் பல தசாப்தங்களுக்கு நீடித்தது. 1956இல் ஆரம்பித்த பிக்குமார்களின் அரசியல் பிரவேசம் 1966இன் இந்த தியாகி உருவாக்கத்திற்கு பிறகு ஒரு நிறுவனமயப்பட்ட வடிவத்தை பெற்றது. 1970 தேர்தல் வெற்றி. 1970 பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெற்றிக்கு ரதனசார தேரரின் மரணத்தை மையமாக வைத்து செய்யப்பட்ட பிரச்சாரங்களே
பிரதான காரணமாக அமைந்தன. இந்த தியாகி உருவாக்கத்தின் விளைவாக ஏற்பட்ட அழுத்தமே பிற்காலத்தில் 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பில் பௌத்தத்திற்கு முன்னுரிமை வழங்கும் சரத்து சேர்க்கப்படுவதற்கு ஒரு வரலாற்று தூண்டுதலாக அமைந்தது. ரதனசார தேரர் என்பவர் ஒரு தனிநபராக பலியானதை விட தென்னிலங்கையின் இரு பிரதான அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான அதிகார போட்டியில் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டார் என்பதே உண்மையாகும். அவரது மரணம் தமிழ் மக்களின் நியாயமான மொழி உரிமைகளை மழுங்கடிக்கச் செய்வதற்கு ஒரு போர்வையாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு பிக்குவின் மரணம் என்பது 10,000 தர்க்கங்களை விடவும் வலிமையானது என்ற பேரினவாத தந்திரோபாயம் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வுகளை முடக்குவதில் இன்று வரை ஒரு வெற்றிகரமான சூத்திரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இடதுசாரிகளின் வரலாற்று துரோகம். 1966 ஜனவரி 8 நிகழ்வுகள் இலங்கையின் நாடாளுமன்ற அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த அதேவேளை அதற்கு இணையானதொரு பாரிய மாற்றம் இடதுசாரி இயக்கங்களின் அடித்தளத்திலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. குறிப்பாக பழைய இடதுசாரிகள் LSSP, CP பேரினவாதத்துடன் சமரசம் செய்து கொண்ட சூழலில் அதிலிருந்து விலகி தீவிரவாத பாதையை தேர்ந்தெடுத்த சக்திகளாக உருப்பெற்றன. தமிழ் மொழி விசேட ஏற்பாடுகள் ஒழுங்கு விதிகளுக்கு எதிராக இடதுசாரிகளும் எதிர்க்கட்சியில் இருந்த பேரினவாத கூட்டுடன் இணைந்தார்கள். இந்த வாக்கெடுப்பின் போது 96 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 53 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தார்கள். அவ்வாறு வாக்களித்தவர்களில் முக்கியமான இடதுசாரி தலைவர்களை அவர்களின் கட்சி அடிப்படையில் இங்கே பட்டியலிட்டிருக்கிறேன். இவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஐக்கிய முன்னணி அங்கத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அச்சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த இடதுசாரி தலைவர்கள்: லங்கா சமசமாஜ கட்சி, என்எம் பெரேரா கட்சியின் தலைவர், கால்வின் டி சில்வா பின்னாளில் 1972 அரசியல் அமைப்பை வடிவமைத்தவர், லெஸ்லி குணவர்தனா, விவியன் குணவர்தனா, பெர்னார்ட் சாய்சா, சமன்லி குணவர்தனா. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, பீட்டர் கெனமன் கட்சியின் பொதுச் செயலாளர். மகாஜன எக்ஸத் பெரமுன, பிலிப் குணவர்தனா பிரிவு அல்லாத ஏனைய இடதுசாரிகள், பிரின்ஸ் குணசேகரா. இவர்தான் தம்பராவே ரதனசேர தேரரின் இரத்தம் தோய்ந்த காவியுடையை நாடாளுமன்றத்தில் காண்பித்து உரையாற்றியவர். இந்த வாக்கெடுப்பில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், இடதுசாரி இயக்கத்தின் பிதாமகர்களில் ஒருவரான பிலிப் குணவர்தனா டட்லி சேனநாயக்காவின் தேசிய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்ததால் இந்த ஒழுங்கு விதிகளுக்கு ஆதரவாக வாக்களித்தார். அவரது பெயர் ஆதரவளித்தவர்கள் பட்டியலில் முதற் பக்கத்திலேயே காணப்படுகின்றது. அதேவேளை சண்முகதாசன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியின் பீக்கிங் பிரிவு, பீக்கிங் விங், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் வெளியில் இருந்து இப்போராட்டத்தை விமர்சித்தனர். ஆனால் அக்கட்சியைச் சேர்ந்த ரோஹண விஜய் வீர இனவாத எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டார். இலங்கை இடதுசாரி இயக்கத்தின் முன்னோடிகளாக கருதப்பட்ட தலைவர்கள் அன்று சிங்கள பேரினவாத கோரிக்கைகளுக்கு பணிந்து சிறுபான்மையினரின் மொழி உரிமைகளுக்கு எதிராக வாக்களித்தனர். என்எம் பெரேரா, LSSP யட்டியாந்தோட்டை அன்றைய விவாதத்தை ஆரம்பித்து வைத்து பேசிய போது அவர் அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த விதிமுறைகள் 1958ஆம் ஆண்டின் தமிழ்மொழி சட்டத்தின் வரம்புகளை மீறிச் செல்வதாக குறிப்பிட்டார். இந்த விதிமுறைகள் சிங்களம் மட்டும் சட்டத்தை செயலிழக்கச் செய்து தமிழ் மொழிக்கு இணை அந்தஸ்து வழங்குவதற்கான ஒரு மறைமுக முயற்சி என அவர் வாதிட்டார். பீட்டர் கெனமன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கொழும்பு மத்திய தொகுதி. அவ்விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசும்போது கொழும்பு நகரில் நிலவும் பதற்றமான சூழலையும் போலீசார் பொதுமக்களுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டியதுடன் நாடாளுமன்றத்திற்கு வெளியே மக்கள் அமைதியான முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க முயலும் போது அவசரகால சட்டத்தை பிரயோகித்து ஜனநாயக உரிமைகளை நசுக்கக்கூடாது என்று அவர் வாதிட்டார். கலாநிதி கால்வின் டி சில்வா, LSSP அகலவத்தை. இந்த விவாதத்தில் சட்ட ரீதியான நுணுக்கங்களை முன்வைத்து 1958ஆம் ஆண்டின் சட்டத்தில் இல்லாத அதிகாரங்களை இந்த புதிய விதிமுறைகள் மூலம் அரசாங்கம் உருவாக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார்.
குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக மொழியாக தமிழ் அமையும் விதம் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். பிரின்ஸ் குணசேகர ஹபராதுவ உரையாற்றும் போது வெளியே போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்படும் அடக்குமுறைகள் பற்றி குறிப்பிட்டு பௌத்த பிக்குகள் மீதான போலீஸ் நடவடிக்கை குறித்து ஆவேசமாக பேசினார். இது ஹன்சாட்டில் பதிவாகியுள்ளது. 1958 ஆண்டின் தமிழ்மொழி விசேட ஏற்பாடுகள் சட்டமானது டட்லி செல்வா ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமே தவிர நாட்டின் பொதுவான மொழிக் கொள்கை அல்ல என்பதே இவர்களின் உரைகளின் சாரமாக இருந்தன. இதில் சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் பீக்கிங் விங் தலைவரான என் சண்முகதாசன், அத்துடன் அவரது சீடராக திகழ்ந்த ரோஹண விஜயவீர ஆகியோரின் வகிபாகம் மிக முக்கியமானது. இலங்கையின் பாரம்பரிய இடதுசாரி தலைவர்கள் 1960களில் வர்க்க போராட்டத்தை கைவிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் SLFP பங்காளிகளாக மாறினர். 1956இல் மொழி சமத்துவத்திற்காக நின்றவர்கள் 1966இல் தமிழ்மொழி விசேட ஏற்பாடுகளுக்கு எதிராக வீதியில் நின்றமை வரலாற்றின் பாரிய முரண் நகையாகும். இவர்களின் இந்த தடம் மாற்றம் இடதுசாரி இளைஞர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டங்களை சண்முகதாசன் கடுமையாக எதிர்த்ததுடன் கட்சியின் தலைமையிலான இலங்கை தொழிற்சங்க சம்மேளனம் கொழும்பில் மட்டும் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. மேற்படி வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்வதில்லை என முடிவு செய்து இது ஒரு இனவாத வேலை நிறுத்தம் என்பதை சுட்டிக்காட்டி பல ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களை சிங்களம் தமிழ் மொழிகளில் அச்சிட்டு எல்லா தொழிற்சாலைகளிலும் பொது இடங்களிலும் விநியோகித்தது. இவ்வேலை நிறுத்தத்தின் போது சன் நாட்டில் இருக்கவில்லை. அவர் அல்பேனியாவில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டிற்கு சென்றிருந்தார். ஆனால் கட்சி தலைமை உறுதியான தீர்மானத்தை எடுத்து எதிர்த்து நின்றது. மேலும் கட்சியின் முடிவை மீறியே அன்று கட்சியிலும் வாலிபர் இயக்கத்திலும் இருந்து வந்த ரோஹண விஜயவீர மேற்படி இனவாத ஊர்வலத்தில் பங்கு கொண்டு இனவாத முழக்கங்களை முழங்கிச் சென்றார். அதனாலேயே கட்சி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து நீக்கியது. சண்முகதாசன் தலைமையிலான சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே ஓரளவுக்கு தமிழ் மக்களின் உரிமைகளை அங்கீகரித்த போதிலும் அவர்களாலும் தென்னிலங்கையில் நிலவிய பேரினவாத அலையை முழுமையாக எதிர்கொள்ள முடியவில்லை. இக்காலகட்டத்தில் தான் மொஸ்கோவில் கல்வி பயின்று திரும்பிய இளம் புரட்சியாளர் ரோஹண விஜயவீர சண்முகதாசனின் கட்சியில் தீவிரமாக இயங்கத் தொடங்கினார். சண்முகதாசன் மற்றும் விஜயவீர குரு சீடர் உறவின் விரிசல். ரோஹண விஜயவீர ஆரம்பத்தில் சண்முகதாசனின் மிக விசுவாசமான சீடராகவே இருந்தார். சண்முகதாசன் முன்னெடுத்த தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம், அத்துடன் யாழ்ப்பாணத்தில் சாதியத்துக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டங்கள் விஜயவீரவை கவர்ந்தன. எனினும் இருவருக்கும் இடையிலான தர்க்க ரீதியான விரிசலை பின்வரும் 3 புள்ளிகளால் விளக்கலாம். புரட்சிகர பாதை. சண்முகதாசன் தொழிலாளர் வர்க்கத்தினூடாக புரட்சியை முன்னெடுக்க வேண்டும் என நம்பினார். ஆனால் விஜயவீர இலங்கையின் கிராமப்புற சிங்கள இளைஞர்களே புரட்சியின் முதுகெலும்பாக இருக்க முடியும் என வாதிட்டார். இனத்துவ நிலைப்பாடு. சண்முகதாசன் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை ஓரளவுக்கு ஆதரித்தார். ஆனால் விஜயவீர தமிழ் தேசியவாதம் என்பது ஏகாதிபத்தியத்தின் சதி என நம்பியதுடன் மலையக தமிழ் மக்கள் இந்திய விசுவாசிகள் என விமர்சித்தார். அதிகார போட்டி. விஜயவீர கட்சி கட்டுப்பாட்டை மீறி இளைஞர்களை தனியாக திரட்டியமை சண்முகதாசனுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. விஜயவீர ஏன் வெளியேற்றப்பட்டார்? 1966 மே தின திருப்பம். 1966 ஜனவரி சம்பவங்களுக்கு பிறகு சண்முகதாசனின் கட்சியில் விஜயவீரவின் செல்வாக்கு அதிகரித்தது. ஆனால் அவர் கட்சிக்குள் ஒரு இரகசிய குழுவை நடத்தி வருவதாக சண்முகதாசன் குற்றம் சாட்டினார். குறிப்பாக 1966 மே தின கொண்டாட்டங்களின் போது விஜயவீரவின் ஆதரவாளர்கள் சண்முகதாசனுக்கு எதிராக கோஷமிட்டனர். இறுதியாக 1967 ஆண்டு விஜயவீர சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டார். சண்முகதாசன் அவரை ஒரு குட்டி முதலாளித்துவ சாகசக்காரர் என்று வர்ணித்தார். ஆனால் விஜயவீரவோ சண்முகதாசன் கிராமப்புற இளைஞர்களின் யதார்த்தத்தை புரியாத ஒரு மேட்டுக்குடி மார்க்சியவாதி என சாடினார்.
இந்த வெளியேற்றமே மக்கள் விடுதலை முன்னணியின் ஜேவிபி உதயத்திற்கு பிள்ளையார் சூழி போட்டது. கட்சியிலிருந்து வெளியேறிய விஜய் வீர தனது சொந்த அரசியல் தத்துவமான 5 வகுப்புகளை உருவாக்கினார். இதில் 5வது வகுப்பு இந்திய விரிவாக்கம் பற்றியது. விஜய் வீர தனது தத்துவத்தின் மூலம் மலையக தமிழ் தொழிலாளர்களை இந்தியாவின் 5ஆம் படை என சித்தரித்தார். இது ஜேவிபியின் இளைஞர்களை ஒரு வகையில் மறைமுக தமிழர் விரோத மனநிலையை பேண வழிவகுத்தது. 1966இல் மரபான இடதுசாரிகள் தமிழ் மொழிக்கு எதிராக போராடிய போது விஜய் வீர அச்சக்திகளுக்கு சாதகமாக இயங்கினார். தனது மறைமுக பிரச்சாரங்கள் மூலம் சிங்கள தேசியவாதத்தை தொழிலாளர் வர்க்க அரசியலுடன் கலந்தார். இது சண்முகதாசனின் சர்வதேசவாத கொள்கைக்கு முற்றிலும் முரணானது. சண்முகதாசன் யாழ்ப்பாணத்தில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி கொண்டிருந்த போது விஜய் வீர தென்னிலங்கையில் சிங்கள இளைஞர்களிடையே நாடு அந்நியர்களிடம், தமிழர்களிடம், இந்தியர்களிடம் அடகு வைக்கப்படுகிறது என்ற அச்சத்தை விதைத்தார். 1966, 1968 காலகட்டத்தில் இடதுசாரி இயக்கம் 3 துண்டுகளாக பிளவுபட்டது. பழைய இடதுசாரிகள் எல்எஸ்எஸ்பி, சிபி சிறிமாவோவுடன் இணைந்து பேரினவாத அரசியலில் கரைந்தனர். சண்முகதாசன் அணி மார்க்சிய தூய்மையை பேண முயன்றாலும் தென்னிலங்கை வெகுஜன ஆதரவை இழந்தனர். விஜய் வீரவின் ஜேவிபி மார்க்சிய போர்வையில் ஒரு புதிய வகை சிங்கள பௌத்த மார்க்சியத்தை உருவாக்கி பிற்காலத்தில் ஆயுத போராட்டத்திற்கு வழிவகுத்தனர். சண்முகதாசனிடமிருந்து விஜய் வீர பிரிந்தமையானது இலங்கையின் இடதுசாரி அரசியலில் இருந்த இன நல்லிணக்கத்திற்கான கடைசி பாலத்தையும் தகர்த்தெறிந்தது எனலாம். சண்முகதாசன் இனங்களுக்கு இடையிலான சமத்துவத்தை பேசினார். விஜய் வீர இனங்களுக்கு இடையிலான அதிகார போட்டியை பேசினார். டட்லி அரசாங்கத்தின் வீழ்ச்சியும் 1970 தேர்தலை நோக்கிய நகர்வும். 1966 ஜனவரி 8 சம்பவங்களுக்கு பிறகு டட்லி சேனநாயக்கா தலைமையிலான 7 கட்சி கூட்டணி அல்லது தேசிய அரசாங்கம் தனது அரசியல் அறத்தை இழக்கத் தொடங்கியது. தமிழ் மக்களின் மொழி உரிமைகளுக்காக ஒரு பிக்குவின் உயிர் பறிகொடுக்கப்பட்டது என்ற பிரச்சாரம் தென்னிலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அடித்தளத்தையே உலுக்கியது. ஒரு தியாகியின் பிம்பம் தேர்தல் களத்தில் ஒரு பேராயுதமாக மாற்றப்பட்டது. 1970 பொதுத் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பமான போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி ரதனசார தேரரின் மரணத்தை மையப்பொருளாக மாற்றியது. தேர்தல் மேடைகளில் இரத்தக்கரை படிந்த காவியுடையின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த இரத்தம் யாருடையது? சிங்கள பௌத்தத்தின் காவலனுடையது என்ற முழக்கம் கிராமங்கள் தோறும் கொண்டு செல்லப்பட்டது. பௌத்த பிக்குகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் களத்தில் குதித்தனர். டட்லி சேனநாயக்காவை துரோகி என வர்ணிக்கும் துண்டு பிரசுரங்கள் விகாரைகளூடாக விநியோகிக்கப்பட்டன. குறிப்பாக சிங்கள பெண்கள் மத்தியில் ஒரு பிள்ளையை கொன்ற அரசாங்கம் என்ற உணர்ச்சிகரமான பிம்பத்தை உருவாக்குவதில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா வெற்றி கண்டார். ரதனசார தேரரின் மரணம் ஒரு உணர்ச்சிகரமானதாக இருந்த போதிலும் டட்லி அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு தார்மீகமற்ற பொருளாதார கொள்கைகளும் முக்கிய காரணங்களாகும். டட்லி அரசாங்கம் அரிசி விநியோகத்தை குறைத்தமை அல்லது விலையை உயர்த்தியமை சாதாரண மக்களை பாதித்தது. அரிசியும் மொழியும் என்ற இரு முனைகளில் அரசாங்கம் தாக்குதலுக்கு உள்ளானது. விஜய் வீரவின் எழுச்சிக்கு காரணமாக இருந்த வேலையில்லா திண்டாட்டம் டட்லி அரசாங்கத்தின் மீதான இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்தது. 1966 வேலை நிறுத்தத்தின் போது 40,000 ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொழிலாளர் வர்க்கத்தின் வாக்குகளை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பியது. டட்லி சேனநாயக்காவின் அரசாங்கம் பலதரப்பட்ட கட்சிகளின் கலவையாக இருந்தது. தமிழரசு கட்சியுடனான உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலை டட்லிக்கு ஏற்பட்டது. டட்லி செல்வா ஒப்பந்தத்தின் ஒரு அங்கமான மாவட்ட சபைகள் அமைக்கும் முயற்சியை தென்னிலங்கை அழுத்தங்கள் காரணமாக டட்லி கைவிட்ட போது தமிழரசு கட்சி அரசாங்கத்திலிருந்து விலகியது. ஒருபுறம் தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமையும், மறுபுறம் தமிழர்களுக்கு ஆதரவானவர் என்ற சிங்கள மக்களின் விமர்சனமும் டட்லியை ஒரு அரசியல் முட்டுச்சந்தில் நிறுத்தியது.
1970 மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமையிலான ஐக்கிய முன்னணி 2 பெரும்பான்மையுடன் 116 இடங்கள் மாபெரும் வெற்றி பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி வெறும் 17 இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தது. இந்த வெற்றிக்கு காரணம் ரதனசார தேரரின் மரணத்தால் தூண்டப்பட்ட சிங்கள தேசியவாதமும் சிங்கள பௌத்த ஒருமைப்பாடுமாகும். மார்க்சிய கட்சிகள் பேரினவாதத்துடன் கைகோர்த்தமை தொழிலாளர் வாக்குகளை ஒன்று திரட்டியது. ஊடக தணிக்கை மற்றும் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்கியமைக்கு எதிராக ஐதேக கூட்டணிக்கு மக்கள் வழங்கிய தீர்ப்பு 1966 இருந்து 1970 வரையிலான காலம் இலங்கையில் மிதவாத அரசியலின் முடிவாகவும் தீவிரவாத தேசியவாதத்தின் ஆரம்பமாகவும் அமைந்தது. டட்லி சேனநாயக்கா தனது அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்காகவாவது ஒரு இன நல்லிணக்க முயற்சியை எடுத்தார். ஆனால் அவரது கட்சியே அதனை தற்காக்க தவறியது. ரதனசார தேரரின் மரணம் என்பது ஒரு விபத்தாகவோ அல்லது தற்செயலான நிகழ்வாகவோ இருக்கலாம். ஆனால் அதன் அரசியல் பயன்பாடு என்பது திட்டமிடப்பட்ட ஒரு பேரினவாத சதி. இதுவே பிற்காலத்தில் 1972 ஆண்டு பௌத்தத்திற்கு முதலிடம் வழங்கும் அரசியலமைப்பு உருவாவதற்கான உளவியல் அடித்தளத்தை இட்டது. 1972 அரசியலமைப்பு பேரினவாதத்தின் சட்டபூர்வ வடிவம். 1966 ஜனவரி 8 கொள்ளுப்பட்டி வீதிகளில் சிந்தப்பட்ட இரத்தம் வெறுமனே ஒரு தனிநபரின் மரணத்துடன் முடிந்துவிடவில்லை. அது இலங்கையின் நவீன வரலாற்றில் மிதவாத அரசியலின் சவப்பெட்டிக்கு அடிக்கப்பட்ட கடைசி ஆணியாகும். 1966 வன்முறைகள் எவ்வாறு 1972 ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் அமைப்பிற்கு வித்திட்டன என்பதனையும், அது இன்றைய இலங்கையின் இன மற்றும் மத முரண்பாடுகளை எவ்வாறு தீர்க்க முடியாத ஒரு சிக்கலாக மாற்றியது என்பதையும் கவனிக்க வேண்டிய ஒன்று. 1966 தென்னிலங்கையில் எழுந்த மகா சங்காரய எனும் பேரினவாத அலை 1970 தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அதன் இடதுசாரி கூட்டணிகளுக்கும் ஒரு தெளிவான செய்தியை வழங்கியது. சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்தும் அரசாங்கமே நீடிக்க முடியும். இதன்படியே 1972 ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது 1966 போராட்டத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் சட்ட வடிவம் பெற்றன. 1966 ரதனசார தேரரின் மரணம் ஏற்படுத்திய உளவியல் தாக்கம் பௌத்தத்துக்கு முதன்மையான இடத்தை அரசியலமைப்பின் சரத்து 6 மூலம் வழங்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியது. இது இலங்கையை ஒரு மதச்சார்பற்ற நாடாக அல்லாமல் ஒரு மதவாத அரசாக மாற்றியது. 1966 டட்லி சேனநாயக்கா கொண்டுவர முயன்ற தமிழ்மொழி விசேட பிரமாணங்கள் 1972 அரசியலமைப்பில் முற்றாக புறக்கணிக்கப்பட்டன. இதன் மூலம் தமிழ் மக்கள் ஒரு 2ஆம் தர பிரஜைகளாக உத்தியோகபூர்வமாக மாற்றப்பட்டனர். 1966 ஜனவரி 8 பின்னரான காலம் தமிழ் சிங்கள இனங்களுக்கிடையிலான நம்பிக்கை எனும் பாலத்தை முற்றாக தகர்த்தது. டட்லி சேனநாயக்கா போன்ற ஒரு மிதவாத சிங்கள தலைவராலேயே ஒரு சிறிய மொழி உரிமையை கூட வழங்க முடியவில்லை எனில், இனி சிங்கள தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கே தமிழரசு கட்சி வந்தது. இதுவே பிற்காலத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976 மற்றும் தனிநாட்டு கோரிக்கை உருவாவதற்கு பிரதான வினையூக்கியாக அமைந்தது. சிறுபான்மையினருக்கு வழங்கப்படும் எந்தவொரு உரிமையும் நாட்டை பிரிக்கும் சூழ்ச்சி என்ற மனோநிலை நிலை பெற்றது. ஒரு பிக்குவின் உயிரை காவு வாங்கியாவது இந்த உரிமைகளை தடுக்க வேண்டும் என்ற போராட்ட குணம் சிங்கள தேசியவாதத்திற்குள் வேரூன்றியது. 1966 நிகழ்வுகள் பௌத்த பிக்குகள் அரசியலின் தீர்மானிக்கும் சக்தியாக மாறுவதை உறுதி செய்தன. இன்று இலங்கையில் எந்தவொரு அரசியல் தீர்வும் பௌத்த பீடங்களின் அங்கீகாரமின்றி முன்னெடுக்கப்பட முடியாது என்ற நிலைமைக்கு 1966 போராட்ட நிகழ்ச்சிகள் தள்ளின. தம்பராவே ரதனசார தேரர் ஒரு புனித தியாகியாக மாற்றப்பட்ட விதம் பிற்காலத்தில் ஞானசார தேரர் அல்லது இன்றைய ரத்தன தேரர் போன்றவர்களின் எழுச்சிக்கு முன்னுதாரணமாக அமைந்தது. அரசியலில் மதத்தின் தலையீடு என்பது
சட்டத்தை விடவும் மேலானது என்ற தர்க்கம் இங்கேயே பலப்படுத்தப்பட்டது. இனப்பிரச்சினைக்கான தீர்வாக முன்வைக்கப்படும் 13வது திருத்தம் போன்ற எந்தவொரு அதிகார பகிர்வு முயற்சியும் 1966 அதே பாணியிலான தியாகி பிம்பங்கள் மற்றும் மகா சங்காரய கோஷங்கள் மூலம் இன்றும் முறியடிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் எதிர்காலத்தை 1966 ஜனவரி 8 தீர்மானித்தது என்பது மிகையல்ல. அது வர்க்க அரசியலை அழித்து இனவாத அரசியலை நிலைநிறுத்தியது. இன்றைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இலங்கையில் இன மத ரீதியான முரண்பாடுகள் தணியாமல் இருப்பதற்கு காரணம் 1966 பலப்படுத்தப்பட்ட அந்த பேரினவாத கோட்டை இன்னும் உடையாமல் இருப்பதே ஆகும். ரதனசார தேரரின் மரணம் நிகழ்ந்த கொள்ளுப்பட்டி சந்தி இன்றும் இலங்கையின் அரசியலில் ஒரு எச்சரிக்கை குறியீடாகவே உள்ளது. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முற்படும் எவரும் வீதி வன்முறைகளாலும் மதவாதத்தாலும் தூக்கி எறியப்படுவர் என்பதே அந்த எச்சரிக்கை. நன்றி.